வணக்கம் நண்பர்களே, காத்திரைவதி சீரியல் செமல் பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் போலி டாக்டர் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதி டாக்டர் கையில் இருக்க டேக்டூ இவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் நேற்று நம்மகிட்ட பேசின அந்த டாக்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி ஆமாம், ஒரிஜினல் டாக்டரை இங்கே சிவனாண்டியும் அவனோட ஆட்களும் இங்கே கட்டி போட்டிருக்காங்க. கேஸ் சிலிண்டர் அவரை திறந்து வச்சுருக்காங்க. நான் அவங்கள மீட்டு மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட்டிகிட்டு வரேன். நீ அந்த நபரை கண்டிப்பாக போய் அடித்து வெளுத்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்துரு. அவரால் உங்கள் அப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதிட்ட சொல்ல, ரேவதி அடாவடியாக கதவு ஆப்ரேஷன் தேட்டரில் உடைச்சி உள்ளுக போய் கரெக்டாக நம்ம ராஜாவுக்கு அந்த மருந்து விஷ மருந்தை ஏற்றி அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் உருவாக்க பிளான் பண்ண அந்த திட்டத்தை அடித்து நொறுக்குறாங்க ரேவதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மருந்து வாங்க போகிறாங்க. ஒரிஜினல் டாக்டராக இருந்தால் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருந்த உடனே மருந்து வாங்க விட மாட்டாங்க. ஏதோ தப்பு நடந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல மயிலுக்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. எனக்கும் தான் சகலை. ஏன்னா சிவனாண்டி நம்ம சின்னத்தை இவங்களோட செயல்பாடை பார்த்தா மாமாவை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு எதுக்கும் நம்ம அந்த டாக்டருக்கு வீடு வர போனோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி இப்போ நம்ம என்னோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண இருக்க டாக்டர் கையில் அந்த டேக்டோ இல்லை. நேற்று டாக்டர் நம்மக்கிட்ட பேசினப்போ அவர் கையில் அந்த டேக்டோ இருந்து அப்படின்னு நம்ம கார்த்திட்ட சொல்ல நேரம் நம்ம அங்கே உள்ள உங்கள்கிட்ட நம்ம கார்த்தி விசாரிக்காங்க. ஆமாப்பா, கையில் டாக்டரு அந்த டெலஸ்கோப்பை டேக்டோ போட்டிருப்பாரு. இப்போ இவர் இல்லைன்னா கண்டிப்பாக இவர் போலி தான் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. உடனே நம்ம ரேவதி கால் பண்ணி, இந்த பாரு ரேவதி, இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. மாமாவோட உயிருக்கு உழவைக்க இந்த சிவனாண்டியோட சதியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டாக்டரை ஏதோ சதி திட்டத்தோடு தான் உள்ளுக்க போயிருக்காரு. இவர் டாக்டரே இல்லை, போலி ஆசாமி. இவரை அடித்து வெளுத்து வெறிய விரட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கார்த்தி தகவலை சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம டாக்டரோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம கார்த்தி மயிலை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. என்னப்பா ஹேர் ஸ்மெல் வந்துட்டே இருக்குது, ஏதோ லீக்கேஜ் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கார்த்தியும் மயிலும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஏதோ சதி வேலை, இந்த டாக்டரை மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சதி திட்டம் போட்டு செய்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியாவது உள்ளுக்கு இருக்க டாக்டர் குடும்பத்தை நம்ம மீட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஜன்னல்லாம் திறந்து வச்சு அந்த கேஸை வெளியே போக வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்கள மீட்க நேரம் நம்ம டாக்டர் பயந்த மேனிக்கு இதெல்லாம் சிவனாண்டியோட வேலை தான், நான் ராஜாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும், அவரை குணமாக்கிறணும் அப்படின்னு நாங்கள் கிளம்ப நேரம் தான் இந்த மாதிரி எங்களை பண்ணி இந்த ஆப்ரேஷனை நீ பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக போலியாக நான் அனுப்பி வச்சுருக்க நபர் அங்கே போய் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் நம்ம ராஜாவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மருந்தை தூக்கிக்கிட்டு கண்டிப்பாக அதை இப்போ செலுத்திருப்பாங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே சாக்காவே நிற்கிறாங்க. நம்ம ராஜா உடனே ரேவதியை கால் பண்ணி, நீ அவசரமாக அந்த நபரை அடித்து வெளியே விரட்டு, அவரால் மாமா உயிருக்கு ஆபத்து, ஒரு மருந்து அவர் ஊசியில் செலுத்தி வச்சுருக்காரு, அதை போட்டால் ஆர்டிஃபிஷியலாக மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, உண்மையான டாக்டரை கூட்டிக்கிட்டு நான் இப்போவே மாமாவுக்கு ஆப்ரேஷனை முடிச்சிடலாம், இருக்க பின்னணியில் இருக்கிறது சிவனாண்டி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதியும் அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் தொடங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இவ எதையோ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு கதவை போட்டு அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சந்திரா, ஏண்டி உங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும், அவர் கண்ணு முழிக்கணும்னு நான் காலையிலேருந்து கோயிலெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் இங்கே அக்காவும் இப்படி தான் நினைக்கிறா, நீ மட்டும் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாதுன்னு
கார்த்தி மாமா கூட சேர்ந்து ஸ்கெட்சை போட்டு இப்போ தடுக்க பார்க்குறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. என்னடா நம்ம சித்தி இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அப்பாவை காப்பாற்றியே ஆக்கணும், உள்ளுக்கு இருக்குது அம்மா போலி டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் எப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டா, ஐயோ நம்மளை பற்றியும் கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு வந்து சந்திரா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி டோரை தட்டவும் அவர் ஊசி போடுறதும் கரெக்டாக இருந்து, ஆனால் ஊசியை வந்து நம்ம ரேவதி தட்டின உடனே யாரோ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு, என்னம்மா என்ன விஷயம், இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா, எதுக்காக இப்படி வந்து கத்துற அப்படின்னு வந்து துறக்குறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி டாக்டரை அப்படியே அடின்னு அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட, எங்கள் அப்பாவை ஊசி போட்டு நீ வந்து ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கலான்னு பார்த்தியா, உன் முகத்தர கிழிஞ்சிட்டு என் புருஷன் போலி டாக்டரான ஒன்றை அடித்து வெளுக்க சொன்னாங்க. அதே நேரத்தில் உண்மையான டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும், இது எல்லா சிவனாண்டி கூட செய்கிற சதின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே சந்திரா அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மொத்த குடும்பமாக சேர்ந்து அடித்து விரட்டவும் சந்திராவும் வந்து நம்ம சும்மா நின்னா நம்மளுக்கு இதில் குட்டில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவங்களும் ஒரு ஆக்ஷனை போட்டு காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையான டாக்டரை நம்ம கார்த்தி வந்து கூட்டி வந்துடுறாங்க. அவர் வந்து ஆப்ரேஷனை வந்து பண்ணி நம்ம ராஜராஜாவை கண்மொழிக்க வச்சுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கார்த்தி மாமா, இப்போது நீங்கள் மட்டும் இவர் போலி உண்மையான டாக்டரு நீங்கள் அழைச்சிட்டு வராட்டுனா கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்காது, எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றினதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த பாருங்கள், இதுக்கெல்லாம் என் குடும்பமும் நாங்களும் எவ்வளவோ நஞ்சு கடன் பட்டிருக்கோம், நீங்கள் இல்லாட்டினா இப்போ அந்த போலி டாக்டரால் என் கணவரோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் நன்மை இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. நம்ம சந்திராவுக்கு நம்ம திட்டம் எல்லாம் போச்சு, ராஜ சேதுபதியை வந்து நம்ம சாகடிக்கணும், அதுக்காக இவரை வந்து கண்டிப்பாக ராஜராஜாவை கொல்லணும் அப்படின்னு வந்து சதி திட்டம் போட்டோம். அப்போ தான் ராஜ சேதுபதி பஞ்சாயத்து கூட்டத்தில் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல், அந்த கும்ப அபிஷேகத்தை நடத்தி வைக்க முடியாமல், கோயில் முன்னாடியே தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு வந்து அவன் சொன்ன வாக்கை நம்ம வந்து பழிக்க வச்சிடலான்னு பார்த்தா இந்த டிரைவர் பையன் இதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டானே, கடவுளை நம்மளை வேற போட்டு கொடுத்துடக்கூடாது யாரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கப்சிப்பு அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இப்படியெல்லாம் செய்த சிவனாண்டியை நம்ம விடக்கூடாது சகல அப்படின்னு வந்து கார்த்தியும் மயிலும் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. நம்ம சிவனாண்டியின் தோலை உரிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சந்திரா, என் புருஷனையே வந்து அடிச்சிட்டிங்களா, நான் எவ்வளோ திட்டம் போட்டு இந்த ராஜராஜா குணமாகி வீட்டுக்கு திரும்பக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போட்டேன், ஆனால் என் திட்டத்தை எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி கையை பிடிச்சி நம்ம கார்த்தி வந்து நிற்கவும், மாப்பிள்ளை நீங்கள் என் பொண்ணை வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை பார்த்து வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் வந்து மைண்டு கொஞ்சம் மாறிட்டுன்னே சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, கண்டிப்பாக நம்ம ரேவதியை நல்லபடியாக தான் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜராஜாவின் ஆசையை நிறைவேற்ற துணிஞ்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரி.